ஆதி காலங்களுக்கும் வாசிங்க, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து. நல்ல கவனிங்க, பார்த்தீங்களா? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் எப்படி இருந்துச்சான்? மறைவா இருந்துச்சான். அப்ப வெளிப்பாடு என்றால் என்ன? மோசே சொல்லுகிறார், மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அப்ப மறைவாய் இருந்தது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து. இந்த வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை? இப்பொழுது. ஆமென். நவ். சபைக்கு நவ். அப்ப இது வெளிப்படுத்தப்படலை. ஆனா இப்போது, இப்போது உயிர்த்தெழுந்த பிற்பாடு பவுல் எழுதுகிற வார்த்தை கவனிங்க. இப்பொழுது நல்ல கவனிங்க, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன ஆக்கப்பட்ட? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய். அப்பெல்லாம் அது வெளிப்படுத்தப்படலை, அது மறைவாய் இருந்தது. யார்கிட்ட இருந்துச்சு? பிதாவிடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியா. அதான் வெளிப்பாடு. அடுத்தது ரகசியம். இப்போயா? அப்போ இல்லை, நவ். அப்ப அதை மறைவா வச்சிருந்தார். ஆனா இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம்தான் வெளிப்பாடு. இத அந்த வசனம் மறுபடியும் வாசித்து முடிங்க. தேவ வசனத்தை எப்படி தெரிவிக்க? அப்போ ஒரு தேவ மனுஷன் தம்முடைய வசனத்தை சபையாருக்கு பூரணமா கொடுக்கணும். கொலோசியர்ல போடாதமா, கொலோசியர் 3 தேவ வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. எவ்வளவு வசனம் எனக்குள் பரிபூர்ணமா வாசமாய் இருக்கிறதோ அவ்வளவா சமாதானம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், தைரியம் இருக்கும். விசுவாசத்தை பேசுவோம். ஆனா இங்க ஒரு ஊழியக்காரன் தேவ வசனத்தை பூரணமா மக்களுக்கு கொடுக்கணும். தேவ வசனம் என்றால் இயேசுவை குறித்த வசனம், இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை பூரணமாய் சபையாருக்கு கொடுக்க வேண்டும்.